இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மாமா, ஆனந்தி அக்கா பிள்ளைங்கள பாத்துக்க சொன்னாங்க. எங்க போயிருக்காங்களா? ஆமா, அழகராணி அக்காவும் ஆனந்தி அக்காவும் வெளியில போயிருக்காங்க. சரி, தெருவுக்கெல்லாம் போகாத. சரிங்க மாமா. அப்புறம் என்ன மாமா? இல்ல அது வந்து என்ன மாமா? என்ன மாமா? ஆமாவா? இந்த பொண்ணு யாரு? ஒண்ணு இல்ல, போய் வந்து ட்ரெஸ்ஸை மாத்துப்போ. இவருக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? ஏன் மாமா? இது என்ன ட்ரெஸ்? அன்னக்கிளி ட்ரெஸ் இருக்கும், அதை ஏதாவது எடுத்து போடு. இது நல்லா இல்ல. சரிங்க மாமா. மாமா, நான் வர வரைக்கும் பிள்ளைங்களை பாத்துக்கோங்க. சீக்கிரமா, நான் வெளியில போகணும். இவ்வளவு க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. யாரு? இதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையில யாருமே வரமாட்டாங்க நினைச்சேன். யாரு இந்த பொண்ணு? இவங்க எவ்வளவு அக்கறையா இருக்கணும். பேசுறது கிஷோரா? சீக்கிரமா. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில யாருமே வரமாட்டாங்க நினைச்சேன். இது நல்லா இருக்கு, இப்படியே ட்ரெஸ் பண்ணு. அது போடாத. சரிங்க மாமா. தேங்க்ஸ். அவர் உனக்கு யாரு? நீங்க யாரு? இந்த வீட்டுக்கு வேண்டியவங்கதா. உங்ககிட்ட இப்போ அக்கறையா இருந்தாரு. அவர் யாரு? எங்க மாமா. மாமாவா? மாமாவா? எங்க மாமா. நீங்க எங்க பாட்டியை பார்க்கணுமா? எங்க பாட்டி இப்பதான் வெளியில போயிருக்காங்க. வீட்ல யாரும் இல்ல. இப்பதான் எங்க மாமா வீட்டுக்குள்ள போறாரு. வேணா எங்க மாமா கிட்ட பேசிக்கோங்க. வீட்ல யாரும் இல்ல, நீங்களும் உங்க மாமாவும் தான் இருக்கீங்க. இல்ல, பிள்ளைங்களா வீட்ல தான் இருக்காங்க. நான் தான் பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, பாப்பா விழுந்துட்டா நினைக்கிறேன். சரி, நான் வரேன். இந்த புள்ள விழுந்துட்டா பாரு. நான் போனதுக்கு அப்புறம் இனி உன் வாழ்க்கையில யாருமே வரமாட்டாங்க நினைச்சேன். இனி உன் வாழ்க்கையில பொண்ணுங்களே எவ்வளவு நேசிக்க மாட்டா நினைச்சேன். உனக்குன்னு எவ வரப்போறானே அசால்ட்டா இருந்துட்டேனே. ஏனே, போன மாசத்துக்குள்ள தடுப்பூசி டிக் பண்ணிட்டாங்களா? அத டிக் பண்ணி வச்சிருந்தாங்கக்கா. அப்பமே கிளம்புனே. காலையிலே போனா கூட்டமே இருந்திருக்காது. போனமா தடுப்பூசி போட்டமான்னு வந்திருக்கலாம். சோறு பொங்க நேரம் ஆயிட்டுக்கா. அத செம்பலியக்க பாத்துக்கிட்டேன்னு சொன்னாவல. இருந்தாலும் நான் குழம்பு வச்ச மாதிரி இருக்காதுல்ல. சரி, நான் ஊசி போட்டு வந்தா சாப்பிடணும். நான் இன்னும் காலையில இருந்து சாப்பிடல. அதான் நான் உங்களை சாப்பிட்டு வர சொன்னேன். நேரம் ஆயிட்டுனா சரி, நான் என்ன நச்சுட்டு இருக்கேன். ஒரு எட்டு போய் சாப்பிட்டு வந்துருதுல, பக்கத்துல வீடு இருக்கு. வேண்டாம், நான் வந்து சாப்பிட்டுக்கிடுதேன். நேரம் ஆயிரும். பால் கட்டாமனா பாத்துக்கலாம். காலையில கொடுத்தாச்சு, இனி கொஞ்சம் கழிச்சுதான் கேட்பான். என்ன மங்கவா, அம்மா கிட்ட வா. இவளையாவது வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கலாம். எங்க நான் ஃபைல் எடுத்தனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. பின்னாடியே ஓடி வந்துட்டா. சரி பாப்பா, அங்க வா. சட்டையும் போடல, ஒண்ணும் போடல. இருக்கட்டும், நம்ம ஒரு ஆஸ்பத்திரி தானே. பாப்பா அங்க வா, அம்மா கையை பிடிச்சுக்கணும்னா. எங்க அம்மா வந்திருக்கு. நான் தான் சொன்னேன், இந்த திருட்டு பையன் எங்கேயாவது அமுடுவானு. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கு பார்த்தல. இன்னொரு வாட்டி என் புருஷனை பத்தி திருட்டு பையன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதை கட்டு போயிடும். எங்க மாமா திட்டு போய் நீங்க பாத்தீங்களோ? அத்தா வேலை விட்டு தூக்கிருக்காங்களோ? சில சதிகாரிகள் பண்ண வேலை. எங்க மாமா மேல எந்த தப்பு இல்ல. தான் வந்து பிள்ளை பெத்துட்டு இப்படி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் தடுப்பூசி போட போற. ஏன் அங்க போட்டா என்னவா? நீ பிச்சைக்கார வீட்டுல பிறந்தவ, நீ கொண்டு உன் பிள்ளைக்கு போடு. என் பிள்ளை எதுக்கு கொண்டு போடணும்? வார்த்தையா அளந்து பேசுங்க. இங்க பாரு ஆனந்தி, ஒழுங்கா பிள்ளை தூக்கிட்டு வீட்டுக்கு வரக்கு வழிய பாரு. அந்த வீட்ல இருந்தா குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லாம போயிடுவ. பிள்ளைய நல்லபடியா வளர்க்கணும் பார்த்தா என்ன கவர்மெண்ட் தடுப்பூசி போடவும், பண்ணு வாங்கி கொடுக்கவும், பிஸ்கட் வாங்கி கொடுக்கவும் பிள்ளை எடுத்துக்கிட்டே ஆகும். ஏன் அப்படி பிள்ளை வளர்க்கவங்களா பிள்ளை வளர்க்கலையா? போதும், என் வீட்ல என்ன இருக்கோ அதை என் பிள்ளை சாப்பிட்டா போதும். ஏன் தலையில தலை கேட்க? அந்த திருட்டு பையில கெட்டின பையன் தானே உன் பிள்ளைக்கு இந்த தலையெழுத்து. இன்னொரு வாட்டி புருஷன் ஏதாவது சொன்ன, புருஷன் மேல பக்தி இருக்கண்டிதா. ஆனா இவ்வளவு பக்தி இருக்க கூடாது. அதான் உனக்கு வேலை வெட்டி இல்லாம குடிச்சிட்டாலே தானே பெண்ணை எதுக்கிட்டானே உனக்கு. இதுக்கப்புறமா நீ அவன் கூட வாழணும். வெக்கமா இல்ல? ஒழுங்கா வீட்டை பக்கம் வரதுக்கு வழிய பாரு. உன் அக்கா எவ்வளவு அழகா வாழ்ந்தா தெரியுமா? நீயும் வாழுதியா? ஏண்டி உனக்கு என்ன தலையில தட்டி? இனி உன் புருஷன் எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டான். அவன் அண்ணங்காரன் தம்பிக்காரன் உழைச்சு கொண்டு தருவான். அவனுக்கிட்ட 10 ரூபா தாங்க 20 ரூபா தாங்கன்னு வெக்கலாமா கேளு. அக்கத்த புருஷனுக்கு வாக்கப்பட்டுட்டு பேச பாரினும். ஒழுங்கா பிள்ளை தூக்கிட்டு வீட்டுக்கு வர வழிய பாரு. இந்த பாரு, உன் புருஷன் வேணா அங்க கடந்துட்டு போறான். ஒழுங்கா பிள்ளை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரக்கு வழிய பாரு. ஏண்டி என் பேர பிள்ளை கஷ்டப்பட்டு தலையிலுத்தா? என் புருஷன் இல்லாம உனக்கு பேர பிள்ளை எங்க வந்தது? ஆமா, அதிசயமா பிள்ளை கொடுத்துட்டான்.
இனி எதாவது சொன்ன ஆனந்தி அம்மா சொன்னா கேளு. ஒழுங்கா பிள்ளை தூக்கிட்டு வீட்டுக்கு வா. வர முடியாது. நீ எங்க திருந்த போற? உன்னை நடு தெருல கொண்டு விட போறான். பாத்துக்கிட்டே இரு. ஆமா, உன் புருஷன் முன்னாடி ரொம்ப குடிச்சிட்டு வந்தானே அப்படியா? நான் கேட்கறது பாசலே. உன் புருஷன் ரொம்ப குடிப்பானே அப்படியா? எவ வந்து உன்கிட்ட சொன்னா? அத ஊரே சொல்லுச்சே. அந்த குடிகார பைய கூட நீ அப்படி வாழ மாட்டி. சரி கொண்டா பிள்ளை கொண்டா. வீட்டு பக்கம் வா. நான் ஒண்ணு உன்கிட்ட காசு படத்துக்கு வந்து நிக்கலையே. இல்ல என் புருஷன் சரியில்லைன்னு உன்கிட்ட வந்து சோத்துக்கு வந்து நிக்கலையே. நான் எதுக்காக உன்கிட்ட வந்து நின்ன? நீ தான் நிக்க மாட்டியா? வீம்பு பிடிச்சவா. அதுக்காக என் பேர பிள்ளை கஷ்டப்படுறத நான் பாத்துட்டு இருக்கணுமா? அப்புறம் ஒண்ணு என் பிள்ளை மேல நீ ஒன்னும் அக்கறையா இருக்க வேண்டாம். என் பிள்ளை மேல அக்கறையா இருக்கிறதுக்கு என் குடும்பமே இருக்குது. போதும். குடும்பம் இப்பதானே கஷ்ட காலம் ஆரம்பிச்சிருக்குது. அதனால கொஞ்சம் ஒண்ணா ஒற்றுமையா தான் இருப்பீங்க. இதனை தரித்தியம் தாண்டவாடும். அப்ப தெரியும் இந்த குடும்பம் ஒற்றுமைதான். செத்தாலும் ஒன்னா சவுமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டோம். யாரும் இங்க யாரையும் நாங்க விட்டுட்டு போக மாட்டோம். பாக்கலாம்டி பாக்கலாம். நீ ஏன் என்ன தேடி வருவ? இதுங்க ஆனந்தி அக்கா எப்படி சொல்லிட்டு போறாங்க பாரு. நம்ம கஷ்டப்பட்டோன்னு நம்ம என்ன பிச்சை எடுத்து தின்னுட்டோம். இப்ப நமக்கு என்ன குறை இருக்குது? அவங்க புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க ஆனந்தி அக்கா. என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணோம்? வீட்டை சத்தி போட்டு யாரும் போக மாட்டாங்களே. வீட்டுல ஒருத்தரையும் காணோம். ஏமா இப்பா என்ன என்னடா வீட்டுல ஒருத்தரையும் காணோம்? ஏக்கா என்னங்க எங்கடி போயிருந்த? எங்க அவனுக்கு தடுப்பூசி போட போனேன். இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வரேன். வீட்டுல யாருமே இல்ல? எங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையா போயிருக்காவ. நானும் அழகுராணியும் தடுப்பூசி போட போனா. அழகுராணி சோத்த அடுப்பு வைக்க போயிட்டா. நான் அவன் தடுப்பூசி போட்டனா அழுதுகிட்டே இருந்தான். அதான் தூங்க வைக்க வந்திருந்தேன். தூங்கிட்டானா? தூங்கிட்டான். அது காய்ச்சல் இருக்குன்னு சொன்னாங்க. மருந்து கொடுத்தனா தூங்கிட்டான். சாப்பிட ஏதாவது கொண்டுட்டு வரட்டா? இல்ல. நீ சாப்பிடவே இல்ல? அது என்ன சாப்பிடணும். வேண்டாம். வீட்டுல ஒருத்தர் இல்ல. இல்லடி யாரும் இல்ல. அழகுராணி சோறு தூங்கிட்டு இருக்கா. ஓட்டிங்க சொல்லிட்டேன். வேண்டாம் கொன்னுறேன். சரி சரி. வீட்டை வச்சு என்ன வேலை பாக்குறீங்க? வேண்டாம் இல்ல வேண்டாம். என்னங்க வேண்டாம். யாராவது வந்து அப்புறமே என்ன விடுங்க சொல்லிட்டேன். முன்னாடி மட்டும் என்னமோ என்னங்கன்னு வருவ. வேண்டாங்க. இப்ப நீ என்ன கண்டுக்கிறதே இல்லடி. ஆமா ஆமா. உனக்கு என் மேல காதலே இல்ல. உங்களுக்கு என்ன திடீர்னு காதல் வந்திருக்கோ? பார்த்தோன்னே காதல் வந்துட்டு. வர என் ஆனந்தி என்ன? நான் தான் வேணும்னு பிடிவாதமா பிடிச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமா இந்த முரட்டு பையில தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் வேணும் அட்டம் பிடிச்சு கட்டிக்கிட்டேன். அப்படி என்கிட்ட எப்படி உனக்கு பிடிச்சதே? எல்லாமே பிடிச்சதே. எல்லாமே பிடிச்சதா? ஆமா இந்த முரட்டு புத்தி காதல் மன்னன் எல்லாமே பிடிச்சது. எனக்கு எதைக்கத்தான் பிடிக்கும். பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். அதான் சொன்னேன். வேணாம். இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. போய்கிட்டே இருங்க. இல்லடி. ஏங்க வீட்டு சூழ்நிலை தெரியும்ல. போங்க. தெரியும். ஆசையா வேணாம். அதுக்கு காலம் வரும். அது வந்து வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம். டேய் விக்கி. டேய் விக்கி அந்த இல்ல இன்னைக்கு சோத்துல பச்சை தண்ணி ஊத்திட்டாரு. சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல. ஐயோ மாமா பாத்துட்டாரு. இது என்னடி இருக்கு? அதான் வந்துட்டு போயிட்டேனே. என்ன நினைச்சிருப்பாரு மாமா? இல்ல நினைக்க என்ன இருக்குடி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி சரி போ. கொன்னுருவேன். கொன்னுருவேன். இன்னும் வெக்கம் வந்திருக்கான பாரு. என்னடி வெக்கம்? இனி மாமா முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? உங்களை கொன்னுருவேன். போங்க. சரி சரி வேற பார்க்கலாம். போங்க. கொன்னுருவேன் கொன்னு. நல்லா தாண்டி இருக்குது. அது வந்து வாய் வரட்டு கட்டு போட்டுடுவான். கொன்னுருவேன் கொன்னு. ஏய் அண்ணா வேற ஒண்ணும் இல்ல. மண்ணலோடு வந்திருந்தது. அதான் பார்க்க கூட்டு போலான்னு பார்த்தேன். சரிண்ணே வா போலாம். ஒண்ணு பண்ணு. என்னண்ணே? சரி ஒண்ணு இல்ல. அழகுராணி சோறு பண்ணிட்டு இருந்தா நான் அவளை கூட்டிட்டு போறேன். வீட்டுல இல்லண்ணே சும்மா சொல்றேன் அண்ணா.
வீட்டுல எல்லாரும் வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயாச்சு. அப்பா மாரு ஹோட்டல் பார்க்க போயிட்டாங்க. கிஷோர் இப்போதான் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டான். இன்னும் நைட்டு தான் வருவான். அந்த பொண்ணும் வெளியில போயிட்டு கிஷோர் கூப்பிட்டு போயிருக்கான். வீட்டில் யாரும் இல்லை, அழுவேலி மட்டும் தான் இருந்தான். நான் கூப்பிட்டு போறேன். வாழ்க்கையில மனைவிதான் ரொம்ப முக்கியமானவா, புரியுதா? சரிங்கண்ணா. சரி நான் கிளம்புறேன். உள்ளுக்குள்ள போட்டிக்க. சரிங்கண்ணா. அட்டியே பொண்டாட்டி, அடி அழுகே. கொன்னறேன். மானத்தை வாங்கிட்டீங்கல்ல. இன்னைக்கு சிவராத்திரி தூக்கம் ஏது? நினைச்ச மாமா வந்துட்டு போனார்ல. அண்ணே உள்ளுக்குள்ள தாப்ப போட்டு சொல்லிட்டான். வேண்டாம். இனி எல்லாரும் சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்க. அதனால இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி. வேண்டாம், கொன்னுருவேன். வீட்டுல அங்க பாரு, எங்க அண்ணன் ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொல்லிட்டு போனா. வாழ்க்கையில பொண்டாட்டி தாண்டா ரொம்ப முக்கியம்னு. ஆமாடி, இன்னும் என் தலை நின்றுட்டு இருக்க. இனி ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு புனிதமான நேரம். பாரு. ஆமா சண்டியர். ஆமாடி, சண்டியா தாண்டி. சண்டியருக்கு சேட்டை அதிகம். சேட்டை போட்டு பதில குட்டி விக்கி வந்தான். ஐயோ செல்லம். ஏன் செல்லம்? ஏன் செல்லம் நீங்க? நீதான் ஏன் செல்லம். நீங்க தான் ஏன் செல்லம். சரி. கொஞ்ச நாளா உன் நடவடிக்கை ஒன்னும் சரியில்லை. என்னன்னே தெரியல மம்மி, எதையோ பறி கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீலா இருக்கு. நீதான் சகலத்தை ஜெயிச்சிட்டியா? பரவாயில்ல. நானா அப்படி நினைச்சிட்டு இருக்கணும்னு எனக்கு தோணுது. பொண்ணுத்தரை நான் இன்னும் தோக்கடிக்கலாமா? என்னைக்கு நான் பொண்ணுத்தரை தோக்கடிக்கணும், என்னைக்கு அவன் என் காலில் வந்து விழுறானோ அன்னைக்குதான் நான் ஜெயிச்ச மாதிரி. ஆல்ரெடி அந்த குடும்பம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயாச்சு. 100க்கும் 200க்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்கு. இப்ப கிஷோரை மட்டும் வேலையில இருந்து தூக்கிட்டோன்னு வச்சுக்கோயே, ஒட்டுமொத்த குடும்பமும் பிச்சை தான் எடுக்கணும். அந்த பொண்ணுத்தரை பத்தி உங்களுக்கு தெரியல. ஏதாவது ஒரு வழியில புத்திசாலித்தனமா அந்த குடும்பத்தை காப்பாத்திடுவான். இனி அந்த குடும்பத்தை காப்பாத்துக்கு என்ன இருக்கு? விக்கி பையன் குடிச்சிட்டு தெருல கிடக்கான். இசர் மட்டும் போய்கிட்டு இருக்கான். வேற அந்த வீட்டுல எந்த பையன் வேலைக்கு போறான்? அவளு 100க்கும் 200க்கும் மில்லுல வேலைக்கு போறாள்வ. அதெல்லாம் இனி ஜெயிக்க முடியாது. அன்னைக்கு சாம்ராஜ்யம் சரிஞ்சுது. நீ நினைக்க மாதிரி இல்ல. எனக்கு என்னமோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. மம்மி, பொண்ணுத்தரை என் கால வந்து விழுவானா? அது ஓ சாமத்தியம். எனக்கு பொண்ணுத்தரை என் காலுக்கு இறந்து உட்காரணும் போல தோணுது. அவன் காலத்துக்கு எனக்கு அடிமையா இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். என் கூட இருக்கணும். பைத்தியமா உனக்கு? ஏதோ தோணுது. அவன் என் கூட இருக்கணும், ஆனா என் காலு கீழே இருக்கணும். என் கூட எனக்கு பாதுகாப்பா இருக்கணும், ஆனா எனக்கு கீழே இருக்கணும். அந்த பையன் வெட்டி போட்டாலும் போடுவானே தவிர எவ காலையும் கீழே இருக்க மாட்டான். இந்த வீரப்புதா, அந்த வீரப்புதா. அதுதான் என்னமோ தெரியல, அவன் பக்கமே அவனையே நினைக்க வைக்கிறே. ஆதிரா, ஆதிராக்கா, அந்த கிசர் வாழ்க்கையில நீ பொண்ணுங்களுக்கே இடம் இல்ல. அவனை இனி எவ்வளவே நேசிக்க மாட்டா. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்ல. அவன்கிட்ட நிறத்தை தட்டி பறிச்சிட்டோம். காலம் வரும்போதே நம்ம பக்கம் சேர்த்துக்கலானே அசால்ட்டா இருந்துட்டோன்னு எனக்கு தோணுதுக்கா. எங்க போயிருவா, எங்க சுத்தினாலும் என்கிட்ட வந்துருவா. நான் கொஞ்சம் நல்லா பேசணும், மறுபடி என்கிட்ட வந்து சேர்ந்துருவான்னு நினைச்சிட்டேன். என்னாச்சுதே? என்னமோ தெரியல. அவன் தனியா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே தோணல. ஆனா இன்னைக்கு அவன் ஒரு பொண்ணுகிட்ட அக்கறையா இருக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. அவனை வெறுப்பேத்ததுக்கு தான் அங்க போனேன். ஆனா அவன் எனக்கு மரண அடியே கொடுத்துட்டான். ரொம்ப அக்கறையா இருந்தான் ஒரு பொண்ணுகிட்ட, ரொம்ப அக்கறையா இருந்தான். அதை என்னால பார்க்க கூட முடியல. என்கிட்ட மாமான்னு சொல்லு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். ஆனா அந்த பொண்ணு மூச்சுக்கு 300 நேரம் மாமா மாமான்னு உரிமையோடு கூப்பிடுது. அவ ரொம்ப பாசம் வச்சிருக்க மாதிரி தோணுது. அந்த பொண்ணு மேல ரொம்ப அக்கறையா இருக்கா. அக்கறைனாலே பாசம் தானே. அந்த பொண்ணு மேல அவனுக்கு அதிகமான பாசம் இருக்குது. என்னால தாங்கிக்க முடியல. பைத்தியக்காரி, என்னமோ தெரியல ஆதிராக்கா. நான் இனி அவன் வாழ்க்கையில் எந்த பொண்ணுமே வரமாட்டான்னு நினைச்சேன். இப்படியே அவனும் இருப்பா, நானும் இப்படியே இருப்பேன். காலத்துக்கு அவனை பார்த்துட்டு இருந்தா போதும். ஆனா அதே நேரத்துல வேறு பத்திக்கிட்டேன். இப்படியே காலம் போயிரும் நினைச்சேன். அவனும் வாழ மாட்டான், நம்மளும் வாழ மாட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அவன் ஒரு பொண்ணுகிட்ட அக்கறையா இருக்காங்கக்கா. அக்கறையா இருந்தானா? அவனால இனி எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ண மாட்டான். அவனை பத்தி விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ கல்யாணம் பண்ணுவா? இல்ல, அவர்கிட்ட நிறைய வித்தியாசத்தை பார்த்தேன். அவன் அன்னைக்கிளி புள்ளதானே நிரூபிச்சுட்டா.
எவ்வளவுதான் வழி தவறி போனாலும் கடைசியில அன்னைக்கு ரத்தம் தானே. அந்த பொண்ணு மேல ரொம்ப அக்கறையா இருந்தா. என்னால ஜீர்ணிக்க முடியல. கண்டதை உளறிக்கிட்டு இருக்கானே. கண்டதை உளறல, சத்தியமா தான் சொல்றேன். இனிலாம் அவன் வாழ்க்கையில கல்யாணம் குடும்பம் அதெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா காதல் வரலாம்ல. அவனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவனும் காதலிக்க மாட்டான். அப்பேற்பட்ட வேலை நம்ம பார்த்து வச்சிருக்கோம். இல்லனால அவனுக்கு இப்ப குற்றம் வச்சு வந்திருக்கோம். இனி எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண நினைக்க மாட்டான். அந்த பொண்ணு இல்ல, நான் நெருக்கமா பார்த்தேன். கிஷோர் அந்த பொண்ணை ஒரு பார்வை பார்த்துட்டு போனாரு. அந்த பார்வையில 1000 அர்த்தம் இருந்தது. அந்த பொண்ணை ரொம்ப அக்கறையா பாக்குற மாதிரி தோணுச்சுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா உளறிட்டு இருக்காத. இல்ல அதிரக்கா, சத்தியமா நான் பார்த்தேன் அதிரக்கா. பயப்படாத, அவன் காலத்துக்கும் தனி மரமா தான் இருப்பான். அவனுக்கு வாழ்க்கையில எந்த துணையும் வராது. என்னால அவன் ஒரு துணையோட வாழ்றதெல்லாம் பார்க்க முடியாது. ஆதிரா, ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருந்தா அவன் அப்படினாலும் வாழ முடியாது. எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண முடியாது. அவன் வாழ்க்கை முடிஞ்சதுதான். எப்படி இடி பொண்ணு தெரியும் தேன்மொழியும் கல்யாணமே பண்ணிக்க முடியாதோ அப்படித்தான் கிஷோரும். கல்யாணம் தானே பண்ணிக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லையே. நான் சொல்றது சரிதானே, கல்யாணம் தானே பண்ண முடியாது. ஆனா அவங்க மனசளவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன் மனைவிங்கதே சேர்ந்து குழந்தை பத்தி குடும்பமா வாழ்றது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. சேராத காதல் எல்லாமே நீ சொன்னதுனால நடந்தது இல்லக்கா. சேராத காதல் தான் காதலே. சேர்ந்த காதல் கூட சேர்ற வரைக்கும் தான். சேராத காதல் கல்லற வரைக்கும். அவங்க காதல் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். கல்லறையில போற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசா இருப்பாங்க. பொண்ணுத்திர மாமா மனசுல தேன்மொழி தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. தேன்மொழி மனசுல பொண்ணுத்திர மாமா தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப அப்படித்தான் கிஷோரும். அந்த பொண்ணை பார்த்த அந்த பார்வை 1000 அர்த்தம் சொல்லிச்சது. உன்னை நான் பாதுகாப்பேன்னு சொல்ற மாதிரி இருந்தது. அவர் பார்வை எனக்கு நல்லா தெரியும். அவர் ஏன் மேல கூட இவ்வளவு அக்கறையா நான் பார்த்தது இல்ல. ஆனா அந்த பொண்ணு மேல அவ்வளவு அக்கறையா இருந்தாரு. அது சும்மா சாதாரணமா பார்த்திருப்பான். இல்ல அதிரக்கா, போயிட்டு ஒரு செகண்ட் அவளை திரும்பி பார்த்தேன். அவ கண்ணதான் பார்த்தாரு. நான் பார்த்தேன். அப்பா, அந்த பார்வையில நீ எனக்குள்ள இருந்துன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஐயோ, நான் இருந்த இடத்துல வேற யாரும் இருக்க கூடாது. இந்த உலகத்துல எதை வேணாலும் இழக்கலாம்க்கா. ஆனா நமக்கு சொந்தமானவங்கள எதுக்காக இழக்க கூடாது. எனக்கு அவரை இன்னொரு பொண்ணு கூட பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க முடியல. தியானிலே, ரொம்ப போர் அடிக்கிறா. பஜார் வரைக்கும் போயிட்டு வருமா? பஜாருக்கு போறது பிரச்சனை இல்லடா, கையில ₹1 இல்ல. பரவாயில்லடா, வீட்டே இருக்க பொச முடிட்டு வருது. எப்படி போயிட்டு வருவான்? அப்படியேடா, பஜாருக்கு போனாலே ஏதாவது வாங்கணும்னு தோணும். பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும். சும்மா போய் எதுக்குடா? மாப்பிள்ள, கிஷோர் சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னான். அவன் வந்ததுக்கு அப்புறம் போமே, அவன் கண்டிப்பா வீட்டுக்கு ஏதாவது வாங்குவான். அப்படியே வாங்கிட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்துடலாம். ₹1 இல்லாம பொச முடிக்கிட்டு வருதா? கெட்டு கெட்டா பணத்தை எண்ணினவன் சில்லற காசு கூட இல்லாம இருக்கேன்டா. எனக்கு என்கிட்ட காசு பணம் இல்லாத கூட வருத்தம் இல்லடா. நான் உன்கிட்ட இல்லாம இருக்கதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்கிட்ட இருந்தா நிச்சயமா நான் உன்கிட்ட கொடுத்துருப்பேன்டா. எதிரா மாப்பிள்ள, அது காசு பண்ண வரும் போகும். விடு விடு விடு, நீ எந்த தரமாட்டியாடா? கஷ்டமா இருக்குடா. பரவாயில்லடா, விடு விடு. சரி வாய், அந்த ஆத்து பக்கத்தே உட்காந்துட்டு வருவோம். சரி, ஏன்னா இங்கே வந்துடுறமா, போச மூட்டிட்டு வருது. காப்பி இப்படி குடிச்சியா? அழகாணி போட்டு கொடுத்தா. அழகாணி அடிச்சுக்கவே முடியாது. இருக்கோ இல்லையா, கடுங்காப்பியாவது போட்டு கொடுத்துருதான். நல்ல புள்ள இல்ல, தருண தான் கொடுத்து வச்சரியா, கொன உள்ள பிள்ளை. சரிடா, வா ஆத்து பாத்துக்கு போயிட்டு வருவோம். சரிடா, கிஷோர் வர்றதுக்கு 2 மணி நேரம் இருக்குது. அதுக்கு உட்காந்துப்போம், வா. ரோகிணி, என்ன ரோகிணி, நீ இப்ப டூட்டி முடிஞ்சு வர மாட்டியா? என்ன ரோகிணி? ஒண்ணு இல்லைங்க, நான் போறேன். அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வா, என்ன ஏதுன்னு. சரிடா. என்னடி, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்லங்க, சும்மாதான் வீட்டுக்கு வரணும் போல இருந்தது, அதான் வந்துட்டேன். அசந்தால இருக்கு இல்லையா? தலையது வலிக்கா? சரி வீட்டுக்கு வா, நான் தலையை அனுப்பி விட முடியா? இல்லங்க, இருக்கட்டும். அம்மா புள்ளிலங்க விக்கியத்தனும் தருணத்தனும் தூக்கிட்டு போனாங்க. அப்போ வீட்டுல பொண்ணுத்தலத்தை மட்டும் இருந்தாங்க வீட்டுல. அவ தேன்மொழி அவதான் 3 நாள் டியூட்டிக்கு போய் அவன் நாளைக்கு தான் வீட்டுக்கு வருவா. ஏன்டி ஏன் பாதியா இருக்க? ஒண்ணு இல்ல, சரிங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி. டேய் மாப்பிள்ள, டேய் ரோஹிணி பிள்ளை இருக்க மாட்டாள்ல? தெரியும்.
வேலையில ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும். அதான் எவனோ ஏதோ பேசியிருக்கான். என்னடா பண்ண? இப்ப மட்டும் சூழ்நிலை சரியில்லாம இருக்குது. 2 பயில்வ இவ வேலைக்கு போனாதான். சரி சரி விடு விடு, எல்லாம் சரியாயிரும். இங்க பாரு, இன்னைக்கு நீ வெளியில வரேன்டா. அவ வீட்டுக்கு போயிருக்கா. அவகிட்ட கொஞ்சம் மன விட்டு பேசு, சரியா? நான் சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஏதாவது வாங்கிட்டு வரேன். காசு பாத்துக்கலாம், நீ போ. நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன், போ. வீட்டுல சாப்பாடு இல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். வருத்தப்படாதடா, நான் இருக்கேன்டா. இங்க பாரு, நீ சந்தோஷமா இருக்கணும்டா. போ, நீ உள்ள போ. நான் இருக்கேன்டா. நான் இருக்கிற வரைக்கும் நீ கலந்து கூடாது. போ. சரிடா. என்னங்க? என்னம்மா? கிஷோர் இப்ப ரூமுக்கு வரமாட்டான்ல? இல்ல, வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ தூங்கு. இல்ல, அவன் வந்தாலும் டயர்டா வருவான். அதான். இல்ல இல்ல, நீ தூங்கு, நான் சொல்லி கொடுத்தேன். நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஏண்டி, யாராவது ஏதாவது சொன்னோம்ல? சொன்னா மட்டும் என்னங்க பண்ண முடியும்? நம்ம கையில 4 காசு வேண்டாமா? எல்லா பாரத்தையும் அண்ணன் மேலேயே போட முடியுமா? அவனும் என்னதான் பண்ணுவான்? அவன் தேன்மொழியை வித்த மாதிரி வித்துட்டான். அவர் அப்பகல அங்க கிடக்கா. சரி, நீ வருத்தப்படாத. ஒன்னும் இல்லைங்க, வேலைக்குனே வேலையை விட்டு போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் இப்படி விட்டுட்டு வருவேன்? இன்னைக்கு ரொம்ப பேசிட்டாங்க. ரொம்ப பேசிட்டாங்களா? ஆமா. ரொம்ப கஷ்டமா இருக்காடி. இல்லங்க, என்ன கொஞ்சம் வார்த்தை அதிகமா விட்டுட்டானுங்க. என்ன வேலைக்கு போகாம இருக்கியா? ஐயோ, இதெல்லாம் பத்த முடியுமா? அதான் ஆஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும். தலையாமட்டு விடட்டா? அதுக்கு இல்ல, நீங்க சாப்பிட்டீங்களா என்ன? சாப்பிட்டேன். சரிங்க, நான் கொஞ்சம் தூங்குறேன். நான் வேணா வேலைக்கு போறேன், நீ வேணா வேலை விட்டுறியா? இல்லங்க, இப்போதைக்கு வேலை கிடைக்காது. நான் அவசரப்பட்டு விட்டுட்டு வந்தா நானும் சேர்ந்து அண்ணனுக்கு பாரமா போயிடுவேன். அவன் மேலேயும் எவ்வளவு பாரத்தை தான் சுமத்த முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்காடி. நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கண்டாண்டி. நான் ஏதாவது வேலைக்கு போறேன்டி. வேண்டாங்க, விடுங்க. 2 திட்டு தானே, பரவாயில்ல. நான் வேலைக்கு போற போய் தானே உங்க கையில 100 ரூபா காசு இருக்குதே. நீங்களும் கௌரவமா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுது. நான் கௌரவமா இருக்கணும்னு உன்னை கஷ்டப்படுத்த சொல்லுதியா? என் செல்லத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்பவும் எங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளைதான். எனக்கு எங்க அண்ணனை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. பாவம், எவ்வளவு வேதனை பட்டுட்டு இருக்கா. தங்க பிள்ளைங்க வா. அம்மா தூங்கட்டும். மாமா கிட்ட வா. அகராணி மாதிரி வாழ வேண்டியவா. மாமா உங்களை செழிப்பா வாழ வைப்ப. என்ன தங்க பிள்ளை? என்னடா? அம்மா இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தா, தூங்கட்டும். நீ வா, நம்ம கடைக்கு போமா? தாயி, பிள்ளைய கடைக்கு கூட்டு போயிட்டு வர. சரி, நம்ம போமா? வா, கடைக்கு போயிட்டு வரோம். மாப்பிள்ள, அத்தா அவ தூங்கட்டான். நான் சாப்பிட்டுக்கு தான் வாங்கிட்டு வரேன். அவன் டேனில் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாத்தான். அவ தாய்க்கு பால் கொண்டா பிடிக்கும், வாங்கிட்டு வரேன். சரி, வருத்தப்படாதுன்னா? எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க. நீங்க பாருங்க, நீங்க கவலைப்படாம சந்தோஷமா தானே இருக்கீங்க. அப்பா மாதிரி 3 மச்சனை உயிர் கொடுக்குற தோலை கிஷோரு, டேனியலு, என் பிள்ளைங்க, நீ. இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும்? என் கவலை நீதான். ஏங்க, இதெல்லாம் சகஜம் தாங்க, விடுங்க. ரொம்ப பேசிட்டானுங்களோ? இல்லங்க. நான் உன்னை தூங்க வைக்கட்டா? வேண்டாம். வேண்டாம், நான் உன்னை தூங்க வைக்க போறேன். ஐயோ வேண்டாங்க. கதை படிச்சுட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க. வரேன். வேண்டாங்க. உன் மனசுல பட்ட வலிக்கு மருந்து இதுதான். டேனியலே, அண்ணே. தாய் இப்பதான் வந்தா, டூட்டி முடிஞ்சு வந்திருக்கா. வீட்டுல சாப்பாடு ஒண்ணும் சரியில்லை. நான் ஹோட்டல் போய் தான் வாங்கிட்டு வரேன். இல்லண்ணே, இப்பதான் வாங்கி வந்து கொடுத்துட்டு வரேன். அங்க இருந்து வந்தேன். முதையே நான் வரும்போதே பாத்துட்டேனே. ரோகிணி அப்பவே வந்துட்டா. நான் அப்பவே கடைக்கு போயிட்டேன். நீ வந்து காசு இல்லடா. இருக்கட்டும்ண்ணே, பார்த்து வாங்கிட்டேன். கடன் வாங்கிருக்கா? உங்க ஒப்பாக்கு தானே நடு வச்சு கேவலப்படுத்துவாரு. அதெல்லாம் ஒண்ணுல பாத்துக்கலாம். கடன் வாங்காத சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்கிட்ட. என்ன, ஏற்கனவே ரோகிணி மனசு உடைஞ்சுதான் வந்திருந்தா. என் விக்ரமும் சரியா சாப்பிடவே இல்லை. அதான் ரோகிணிக்கு உனக்கும் பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வந்து கொடுத்தேன். சரிடா, காசு பாத்துக்கலாம், விடுங்கண்ணே. டேய் டேனியல்,
மாப்பிள்ள சார் என்ன டூட்டி முடிஞ்சிட்டா? இன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மி தானே, அதான் முடிச்சுட்டு வந்துட்டேன். டேனிலே, இப்ப வாங்கின கடனை கொடுத்துட்டேன்னா? நான் கடன் வாங்க உனக்கு எப்படி தெரியும்? மதன் தான் சொன்னான், டேடி மாமா எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்கன்னு. அப்போ நீ கடனை வாங்கிருப்பான்னு தெரியும், அதான் கடையில கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ரோஹிணி சாப்பிட்டதா அப்படி? அப்படியே ரோஹிணி உள்ளதான் இருந்தாங்க. சரிண்ணே, அவ ஓய்வு எடுக்கட்டும், நான் வெளியில போயிட்டு வரேன். நீ நான் சுத்தே வந்துருப்பா, போ முன்ன என்ன காலையில் படுப்போ. புள்ளையில ஒண்ணு இல்லையோ? புள்ளையில் தானே, நான் கூட்டு போறேன், நீ கொஞ்சம் தூங்கு போ. எங்க வந்துட்டாளா? இல்லடா, அவனுக்கு நாளைக்கு தான் டூட்டி முடியும். ஜெயராஜுங்க அவரு இன்றைக்கு போயிட்டு இருந்தது ஆளாவே இல்ல. அதான் நானும் கேட்கிறேன் சார், அவன் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துருக்கான். யாரும் எதுவும் கேட்கலையா? கேட்டா மட்டும் அவன் வாயில இருந்து ஒன்னும் வராது. என்னவோ பார்த்து பயந்த மாதிரியே உட்கார்ந்துருக்காரு. அம்மா அப்படிதான் சொன்னாங்க, அவன் எதை பார்த்து பயந்த மாதிரி தான் இருக்குன்னு. அப்போ செம்பலி அக்கா மீனாக்கா அந்த கோயிலுக்காக கூட்டு போயிட்டு வேண்டியதுன்னு. அவனும் பயப்படுதாளா? மிலிட்டரியில காட்டுக்குள்ள கடந்தவன் எதை பார்த்து பயந்துருக்க போறான்? சொல்ல முடியாது, எதையாவது பார்த்து பயந்துருக்கலாம். நான் வேணா கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வரேன். வாட நம்ம கூட்டு போவோம். நீ கொஞ்சம் தூங்கு, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்ன இப்ப அடுத்த தூக்கம் வருது, நான் ஜெயராஜ கூட்டு கொஞ்சம் போயிட்டு வரேன். சரிடா, நான் அந்த பயிரில் அப்படியே கூட்டு போயிட்டு வரேன். நிஜமாவே ஜெயராஜ் எதுவும் பறி கொடுத்த மாதிரி இருக்காரு. பயப்படல, எங்கயோ பறி கொடுத்திருக்காரு. என்னத்த மனச என்னடா சொல்ற ஜெயராஜா? எனக்கு அப்படிதான் தோணுது, வீட்டுல சொல்லாம அலைஞ்சிட்டு இருக்காரு. வா நோண்டி நொங்க எடுப்போம். நான் சொல்லல, காதல தான் விழுந்திருக்கான். எப்படா சொல்ற? ஜெயராஜ்ல இப்படி உட்காரதுக்கு வாய்ப்பே இல்ல. 2 நாள் ஆகுது இருந்து விட்டு எந்திக்கவே இல்ல. இவரெல்லாம் எந்த பொண்ணுடா விரும்புச்சு? அந்த பொண்ணுங்கட விரும்பி இருக்க போதே, பையன் உள்ள விழுந்திருக்குன்னு நினைக்க. டேய், உனக்கு சோறு கூட திங்கலடா. நேத்து தூக்கத்துல ஒரே புலம்பலி. நேத்து உன் கூட தூங்கினாரு. ஆமாமா, என் கூட தான் தூங்குனா, ஆனா ஒரே புலம்பலி. என்ன புலம்பலு? நம்ப முடியவில்லை வில்லை. என்ன ஜெயராஜனே, இதே பறி கொடுத்த மாதிரி இருக்கிய? உள்ள ரோகிணி விக்ரம் இருக்காங்க, சத்தம் பண்ணாதீங்க. அது சரி, நீங்க என்னத்த பறி கொடுத்திய? நான் என்னத்த பறி கொடுத்தேன்? அதனால சத்தம் பண்ணாதீங்க. நாம இங்க இருக்கோம் தெரிஞ்சா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சரி, போறதுக்கு வாங்க. நம்ம ஒரு சிறு வண்டிலாம் உள்ள ஓடிடும், அதுக்கு தான் காவல் இருக்கு. ஓ, விக்ரமும் ரோகிணி உள்ள இருக்கணும், நீங்க வெளியில காவல் இருக்கிய? பாவம், அவனே சேட்டை பிடிச்சவன். பாவம், அவளும் எப்பமாதான் வீட்டுக்கு வாரா. அவங்களுக்கும் ஃப்ரீடம் வேண்டாமா? பாவம், சின்ன சிறுசுடா. அது சரிதான். சரி சரி சரி, அது சரி, நீங்க என்னத்த பறி கொடுத்திய? நான் என்னத்த பறி கொடுத்தேன்? அதெல்லாம் உன் மூஞ்சிலே தெரியுதே, உண்டி சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்லையே, அன்னைக்கு இன்றைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆள் வேற மாதிரி இருக்கிய. எப்படி இருக்க? ஏதோ 10 வயசு குறைஞ்ச மாதிரி. அப்படியா? கன்ஃபார்மா காதல் தான். நான் சொல்லல ஜெயராஜி, காதல்ல விழுந்துட்டீங்களோ? வாயத்தருடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லையே, நீங்க இப்பெல்லாம் இருக்க மாட்டீல. போடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு குழப்பம், அவ்வளவுதான். நீ குழப்பறதுக்கு என்ன நடந்துச்சு? டேய், என் கண்ணை என்னால நம்ப முடியலடா. அத நம்ம வீட்டுல மேல காலை போட்டு தூங்கினீங்களோ? டே சத்தியமே தான் இன்னும் நம்ப முடியலடா. அப்படி என்னதான் இருந்துச்சு? இங்க இருந்து நான் ட்ரெயின் ஏறி போனேன்னா, சரி, இங்க இருந்து ட்ரெயின் ஏறி மதுரைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நான் சென்னைக்கு தான் போனேன். அட பாவி, அப்புறம் சென்னைக்கு விட மாட்டீங்கல்ல, அதுக்குதான். சரி, அந்த ட்ரெயின்ல அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது?